இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈரோடு டு திருச்செங்கோடு ரோட்டில் நம்ம வந்து இன்னைக்கு கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோ எஜுகேஷன் அட்டானமஸ் காலேஜுக்குள்ள தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது, சயின்ஸ் குரூப் இருக்குது, பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்குது. அது போக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூபிஎஸ்சி போன்ற விஷயங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய அலுமினிஸ் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கேம்பஸ்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேம்பஸ்குள்ளே நம்ம இன்றைக்கி உள்ளே போக போகிறோம். இந்த கேம்பஸ்குள்ளே போய் பார்ப்போம், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வரேன். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், நம்ம லைப்ரரியை போய் பார்ப்போம், லேப் போய் பார்ப்போம், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்போம். டெஃபினட்டாக இந்த கேம்பஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். இந்த காலேஜை பொறுத்தளவில் வந்து இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு ரொம்ப ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுக்குறாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை திருச்செங்கோடுலேருந்து வந்தாலும் சரி, இந்த காலேஜுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ பஸ் அவைல் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாகவே உங்கள் ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் காலேஜுக்குள்ளே போகிறேன், போய் பேசுகிறேன், அதை அப்படியே உங்களுக்கு வீலாக கொடுக்குறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். வீலாகில் இந்த காம்பஸை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில், இது வந்து கோ எஜுகேஷன் காலேஜில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெபார்ட்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபெசிலிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்டு நம்ம பேசி பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேருங்க சார்? ஹரிஷ். ஹரிஷ். இங்கே வந்து லேபில் என்னவா இருக்கீங்க? ப்ரோக்ராமர். எவ்வளோ நல்லா இருக்கீங்க சார்? 6 months இருக்குங்க. ஓகே, காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேருங்கம்மா? சார் தமிழர். ஓகே, இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? சார் ப்ரோக்ராமராக இருக்கீங்க. எவ்வளோ நாளாக இருக்கீங்கம்மா? சார் 1.5 வருஷமாக இருக்கீங்க. எப்படிம்மா லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் லேப் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி மாதிரி வச்சுருக்கீங்க இங்கே? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேபோட ஜென்ரேஷன் வந்து 4th ஜென்ரேஷன் சார். 4th ஜென்ரேஷன் சார். இப்போ ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் சார். ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GBங்க சார். மானிட்டர் வந்து 20 inch மானிட்டருங்க சார். நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன படிப்பாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்? என்ன படிப்பாங்க? BCA ஸ்டூடண்ட்ஸ். என்ன மாதிரிலாம் விஷயங்கள் படிக்கிறாங்க இவங்க? சார் இது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சார், ஜாவா, C++ இந்த மாதிரி ப்ரோகிராமிங் சப்ஜெக்ட் ரிலேட்டடா படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. வணக்கம். உங்க பேர்ப்பா? கோபிநாத். கோபிநாத் எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எடப்பாடியில இருக்கீங்க. ரொம்ப பயங்கரமா வேர்த்து வரீங்க. எங்க இருந்து போயிட்டு வரீங்க? NCC ஒர்க் பார்த்துட்டு வந்துட்டேன். NCC பார்த்து வரீங்களா? ஓகே, NCC இருக்கு இப்போ? இருக்குங்க சார். ஓகே, உங்க பேருங்க? என் பேர் பெரியசாமி சார். ஓகே, காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? காலேஜில் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் நியர் பை தாங்க சார். 5 மணி SPB காலனின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? பிகாம் சார். பிகாம். நீங்கள்? நாங்களும் பிகாம். இப்போ பிகாம் தான் இன்றைக்கி பயங்கர பெருசா? யாரை கேட்டாலும் பிகாம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க சார். நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கோப் இதில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. இங்கே பிகாம் நல்லா இருக்குது. ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லா ஸ்டாஃபும் ஃப்ரெண்ட்லியாக தாங்க சார். ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எந்த பிடிச்ச எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இருக்கிற பொறுத்து. ஓகே ஓகே. பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படிப்பா ஃபீல் பண்ணுறீங்க? பிளேஸ்மெண்ட் நாங்கள் ஃபஸ்ட் இயருங்கனாலும் இன்னும் பிளேஸ்மெண்ட்டை பற்றி எங்களுக்கு இன்னும் தெரியல. வந்துச்சுன்னா எங்கள் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு எல்லாருமே எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? எடப்பாடி சொன்னீங்களா? அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி? பரவாயில்லைங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீயா? பஸ் வந்து பஸ் ஃபுல்லாக ஃப்ரீ. எந்த ஊர்ல இருந்தாலும் ஃப்ரீயா? ஆமாம், கரூர்லேருந்து வராங்க. லாங் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். வெரி குட் வெரி குட். அப்போ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் லேபை பார்த்தோம். லேபுக்கு அப்புறம் உள்ள அப்படியே டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி கேபின் இருக்குது. கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டாஃப் ரூம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம்ஸு. நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன லேபெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாஃபோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு உங்களை நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். கண்ட்ரோலர் ஆஃபீஸ் பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அங்கே வந்து கண்ட்ரோலர் ஆஃபீஸ் இருக்குது. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் வந்து பார்த்தாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்க மேடம்? சார் அமுதா. அமுதா. மேடம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிசைனிங்ல. டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங். எப்படி இப்போ ஃபேஷன் டிசைன் நல்ல மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கா? ஜாப்ல கிடைக்குமா? என்னைக்குமே டெக்ஸ்டைல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போகிறதில்ல. பியூட்டிஷியனும் டெக்ஸ்டைல் ஃபீல்டு அண்ட் ஃபுட் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பப்போ அப்டேட் என்ன இருக்கோ அந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கும். டீச்சர்ஸும் கேட்கறதெல்லாம் அப்பப்போ வந்து அந்த மிஷினரிஸ்லாம் நிறைய மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி டிபார்ட்மெண்ட் நல்லா அப்டேட் போயிட்டு வந்து ஜாபும் நல்லா கிடைக்குது. ஆமாங்க சார். இப்போ 100% பிளேஸ்மெண்ட்டும் அச்சீவ் பண்ணிட்டோம். இது வந்து ஆண்டர்பிரனர் தான். தனியாக வந்து ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆண்டர்பிரனர் தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணும்போதே படிக்கும் போதே வந்து செகண்ட் இயர்ஸ்லேயே வந்து அவங்க வந்து தனியாக ஒரு இப்போ இன்ஸ்டாலெல்லாம் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. செல்ஃபாகவும் மேக்கப் ஆர்டிஸ்டே இருக்காங்க. அதே மாதிரி ஆக்சசரிஸ் மேக்கிங்காகவும் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க? சார் நான் 2 years ஒர்க் பண்ணேன். 2 years. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கேம்பஸ் பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக சார். உங்களுக்கு கேஎஸ்ஆர் காலேஜ் பிடிச்சிருக்கு.
ஸோ இந்த காலேஜுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, கண்டிப்பாக வரலாம். என்ன கேட்டால் அட்டானமஸ் காலேஜ் ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, நிறைய டீச்சிங் நல்லா இருக்கும், ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஒரு ஹாய் சொல்லிடுங்க மேடம். ஸோ அந்த கீழே வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசணும், என்சிசி ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு என்சிசி ஆஃபீஸ் மட்டும் நின்றுட்டு இருக்கோம். இங்கே என்சிசி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து என்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சும்மா ஒரு லேப்குள்ளே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டைல் பேஸ்டுக்கான விஷயங்கள் இங்கே இருக்குது. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. கீழே நம்ம ஸ்டாஃப் டீம் பேசணும், அவங்களுமே வந்து இங்கே நல்லா அங்கே ஃப்ரீயாக இருக்கும், சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க. ஸோ லேர்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். நம்ம ஏற்கனவே ஒரு லேப் பார்த்தோம். இப்போ இன்னொரு லேபில் இங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால். வந்துட்டு பேசுவோம், நம்ம இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேலம். ஓகே, இங்கே என்னம்மா எந்த இயர் படிக்கிறீங்க இப்போ? உங்கள் பேர்? சத்யா. ஓகே, காலேஜ் நல்லா இருக்காம்மா, பிடிச்சிருக்கா? இங்கே என்னம்மா இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் தைச்சது தானே? டிசைன் பண்ணுறதுலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க? ஓகே, ஃப்ரீயாக இருக்காங்க படிக்கிறதுக்கு? சார் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஓகே ப்ளேஸ் ஆகிடலாமா? அந்த ஹோல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, உங்கள் பேர்ப்பா? தனசீல். எங்கேருந்து வரீங்க? மேச்சேரிலேருந்து வரீங்க. நல்லா இருக்கா காலேஜ் உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? ஃபேஷன் டெக்னாலஜி ரொம்ப ஃபேஷனாக இருப்பீங்களா? இதை நம்ம நீங்களே டிசைன் பண்ணுறதா? எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டி வளருதா இந்த டிபார்ட்மெண்ட்டில்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் பேருமா? என்னம்மா? டிபார்ட்மெண்ட் க்ரியேட்டிவிட்டி நல்லா வளருது. ஓகே நாலேஜ் நல்லா கிடைக்குது. எப்படி என்ன மாதிரி நாலேஜ் சொல்கிறீங்க? இப்போ பேசிக்காக தெரிஞ்சது இங்கே நிறையா வந்து கற்றுக்க முடியுது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து இப்போ நிறைய சுற்றி நிறைய கேம்பஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. ஓகே, என்னப்பா உங்களுக்கு என்ன கை ஏதோ கையில் அடிப்பட்ட மாதிரி இருக்கு? வாங்க பக்கத்தில் வாங்க கொஞ்சம். என்னாச்சு கையில் என்னாச்சு? ஏன் எப்படி? வேலைக்கு போகிறீங்களா? ஓ, இங்கே படிச்சுட்டே இருக்கீங்க, ஒர்க்கும் பண்ணுறீங்க, பார்ட் டைமும் பண்ணுறீங்க, பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பரவாயில்லையே, இப்போ படிக்கும்போது ஆண்டர்பிரனர் மாதிரி. வெரி குட். உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க? எந்த இயர்? செகண்ட் இயர். நல்லா இருக்கா உங்களுக்கு படிக்கிறது? பிடிச்சிருக்கா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணதுங்க. நம்ம ஏதோ சும்மா கலையை மாதிரி பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா டிசைனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் கற்பனை பண்ணி பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க, எங்களோட க்ரியேட்டிவிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் இன்னும் அடுத்து என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது பியூட்டி கேர் அப்படிங்கிற ஒரு லேபரேட்டரிக்குள்ளே நம்ம இருக்கோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பியூட்டி கேர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நார்மலாக நம்ம வெளியில் பார்ப்போம், சிட்டிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அந்த ஸ்பாலாம் வந்து போனீங்கன்னா நிறைய ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங், அது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் தான் அவங்க எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கப்பு அந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு எல்லாருக்குமே ஒரு தேவையான விஷயம் தான். இப்போ யாராக இருந்தாலும் தன்னை வந்து நல்லபடியாக அழகாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க படிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். ஹலோ, உங்கள் பேருமா? கீர்த்தனா. எங்கேருந்து வரீங்க கீர்த்தனா? ஓகே, நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த பியூட்டி சம்மந்தப்பட்டதுக்கு என்னமா இருக்குது? இப்போ டெக்ஸ்டைலை மட்டும் படிக்கிறது, இது வந்து ஓவராலாக எல்லாமே கற்றுட்டு போகணும் அப்படிங்கிறனால டாப் டு பாட்டம் கற்றுக்கணும் அப்படிங்கிறனால எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே சேர்த்து கற்றுத்தரேன். சூப்பர். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் இருக்குது உங்களுக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? சார் வெரி குட் சார். நீங்கள் எந்த ஊருமா? சார் கரூர்லேருந்து வரோம் சார். நாங்கள் நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணிக்கிறோம். இப்போ இது முடிச்சுட்டு போனால் எக்ஸ்ட்ரா என்டர்பிரனர் ஆகிக்கலாம், பொட்டிக் வைக்கலாம், நிறைய ப்ராசஸ் நிறைய பண்ணிக்கலாம் சார். அந்த பொட்டிக் அந்த மாதிரி ஷாப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வருதா? கண்டிப்பாக தைரியம் வருது உங்களுக்கு. வெரி குட். இப்போ பியூட்டி அப்படின்னாலே பொண்ணுங்க, ரைட்? ஓகே, இப்போ நம்ம இங்கே பசங்களுக்கு என்னப்பா இங்கே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் கற்றுக்கலான்னு அடிஷ்னலாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ளேஸ். உங்கள் பேருங்க மேடம்? ஓகே, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஹெட்டா? இப்போ பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. சார் ப்ராக்டிக்கல் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே மேடம். என்ன மேடம் அப்படிங்கிறது இப்போ கற்பூரவங்க கலையாக மாற்றிடுவீங்களா? கலராக மாற்றிடுவீங்களா? ஒரு ரொம்ப கலராக மாற்ற முடியாதுங்க சார், ஒரு ஷேட் அதிகமாக காட்டலாம் சார். காட்டலாம்ண்ணா அந்த மேக்கப் போட்டு. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடணும் இல்லைங்களா? சார் ஆமாம் சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. எனக்கும் தெரியாது, இப்போ தான் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் எப்படிப்பா இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு சார்? இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லி தான் நான் எடுத்தேன். எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரி, எனக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்கும் அப்படின்ட்டு நான் எடுத்தேங்க சார். அது இல்லாமல் பியூட்டி கேர் வந்து ஒரு அடிஷனல் கோர்ஸாக இருக்குங்க சார். ஹாப்பியாக இருக்கீங்க நீங்களும்? ஒரு ஹலோ சொல்லிடலாம் எல்லாம் சேர்ந்து.
இப்போ நம்ம கேஎஸ்ஆருடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இப்போ காலேஜில் இருக்கும். இது வந்து ஒரு கோஎட் காலேஜுங்க. நீங்கள் உள்ள பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தோம், கேர்ள்ஸ் பார்த்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக லேர்னிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கோஆப்ரேட்டிவ் லேர்ன் பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் பார்க்க முடியுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 21 யூஜி கோர்சஸ் இருக்கிறதா நம்ம சொல்கிறாங்க. 7 ரிசர்ச் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 பிஜி கோர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லெபார்டரி அப்படின்னு பார்க்கும்போது 15 டிஃப்ரெண்ட் லெபார்டரி இருக்குது, மீடியா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆல் த ஹோல் வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக கேடரில் நடந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் சைட் பிளாக் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போகிற வழியில் 2 கேர்ள்ஸ் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் ஊர் எந்த ஊருங்க மேடம்? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். நீமா? சத்தியமங்கலம். 2 பேரும் ஒரே ஊருக்கார ஒன்றா சேர்ந்துட்டீங்க. ரைட். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி. நீப்பா? பயோகெமிஸ்ட்ரி. நல்லா இருக்காமா பயோகெமிஸ்ட்ரிங்க? லேபெல்லாம் எப்படி இருக்குமா? லேப்ல நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்குது. எத்தனை நீங்கள் எந்த இயருங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. சத்தியமங்கலத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எப்படி அங்கே நிறைய காலேஜ்லாம் இல்லையா? இங்கே எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? லாங்ல படிக்கலாம்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு. சரி, வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா? இல்லைங்க சார். டே ஸ்காலர் தான். டெய்லி சத்தியமங்கலம் வந்துட்டு போகிறீங்களா? எப்படி பழகிடுச்சுங்க சார். பழகிடுச்சு. இப்போ பஸ்ஸில் வரீங்களா? காலேஜ் பஸ்ஸா எப்படிங்க? காலேஜ் பஸ் தான். காலேஜ் பஸ் என்ன ஃப்ரீயா உங்களுக்கு? ஆமாங்க சார். சத்தியமங்கலம் இங்கே வரதுக்கு ஃப்ரீ தானா? ஆமாங்க சார். ஓ, ஃப்ரீ பஸ்ஸா? எஸ் சார். சூப்பர். ஆனால் உங்களுக்கு லேபும் பிடிச்சிருக்குது, பஸ்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, காலேஜும் எனக்கு பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நல்லா தான் சார். நல்லா தான் இருக்குது. ஓகே. இந்த காலேஜ் யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ சத்தியமங்கலத்தில், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வரதா சார். அப்படியாம்மா? உங்கள் காலேஜுங்கிறனாலயா? இல்லைங்க சார், நல்லா இருக்கு. காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே. சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசிட்டு அடுத்த விங்கு போகணும்னு பார்த்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இறங்கி நடந்து வந்துட்டு என்ன வரும்போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக உட்காந்தாங்க. சரி, அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாயாக இருந்தார். நம்ம வந்து சொன்னேன், ஹலோ சார், ஐடி கார்டை போய்ங்கிற போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்டாருங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஹலோ சார், உங்கள் பேர் என்னங்க? சார், என் பேர் கார்த்திக். எங்கேருந்து வரீங்க? நான் கோபிலேருந்து வரேன் சார். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரீங்க. காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு சார். இப்போ என்ன எக்ஸாம் முடிச்சிங்களா? என்ன எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. கேட்டால் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸாம் முடிச்சதால சார் ரிலாக்ஸாக இருக்கீங்க. இப்போ காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு சார். உங்கள் பேருங்க? ஹரிபிரசாத். எங்கேருந்து வரீங்க ஹரிபிரசாத்? கரூர். காலேஜ் பிடிச்சிருக்கா? ஓகே. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? நாங்கள் பிகாம்சி. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம்சி. இப்போ பிகாம் தான் பயங்கர ட்ரெண்டா? இல்லை, யாரை கேட்டாலும் பிகாம் வராங்களே. பிகாம் எப்படி? அதுதான் ட்ரெண்டிங். அப்போது நான் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலுமே எனக்கு வந்து அந்த பிகாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கா உங்களுக்கு இதில்? ஆமாம் சார், பேங்க் செக்டர்ஸ் எதுக்கு போனாலும் பிகாம் தேவை. காமர்ஸ் தேவைப்படும். நல்லாயிருக்கும். உங்கள் பேருமா? லோகப்பிரியா சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆத்தூர்லேருந்து டெய்லி இப்போ ஹாஸ்டலில் ஹாஸ்டல் நல்லா இருக்காமா இங்கே? எஸ் சார். நிஜமாக நல்லா இருக்கா? ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா? ஓகே தான். ஃபுட்டு பரவாயில்ல. சேஃப்டி எப்படி இருக்குமா? சேஃப்டிலாம் ஓகே. சேஃப்டி சூப்பராக இருக்கு. ஓகே. ஒரு ஹாய் சொல்லிடலாம் எல்லாம் சேர்ந்து. ஹாய். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. லைப்ரரி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சரி, லைப்ரரி எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் உள்ளே போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். குட். லைப்ரரி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நைஸ் மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங். நல்லா வச்சிருக்கீங்க லைப்ரரி. கிளாஸாக இருக்கேன் சார். சூப்பர் சார். ஓகே சார், தான் லைப்ரரியன் சாருங்க. ஹலோ சார். நீங்கள்? ஐ எம் டாக்டர் சுரேஷ். ஓகே. லைப்ரரியன் ஆஃப் கேஎஸ்ஆர்கேஎஸ். நைஸ் மீட்டிங் சார். எப்படி சார் லைப்ரரியில் எவ்வளோ வால்யூம்ஸ் இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வர்றாங்களா? 34,000 வால்யூம்ஸ் இருக்குது சார். ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ இங்கே ரெகுலராக வந்து அட் ப்ரெசென்ட் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க சார். ஓகே. இப்போ நீங்கள் லைப்ரரியே அவர்களே பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்ஸ் டியூரிங் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இதெல்லாமே டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆகுது சார். இங்கே பார்க்கலாம், நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ள. ஷூர் சார். உள்ள பார்க்கலாம் சார். இது வந்து நம்மளுடைய ஸ்டாக் கேஎஸ்ஆர் ஆர்ட்ஸ் காலேஜோடைய லைப்ரரி ஸ்டாக் ரூம். ஓகே. இது வந்து ரீடிங் ஹால். இதோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மெம்பர்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம். பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து இங்கே படிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே போகாமல் வெளியே வந்து அன்வான்டாக வந்து இல்லாமல் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. சூப்பர் சார். நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். ஏம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது ஏம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் சார் இருக்கீங்க? டோட்டலாக வந்து 25 டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். யூஜியில் வந்து 23 அண்ட் பிஜியில் வந்து ஒரு 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே. ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 6 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரிசர்ச். ஆனால் எல்லாத்துக்கும் ரிசர்ச் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. 34,000 ப்ளஸ் வால்யூம்ஸ் இருக்குது சார். ஓகே சார். ஸோ நீங்கள் ப்ராடவே பார்க்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுள்ள எவ்வளோ புக்ஸ் இருக்குது அது எல்லாமே அதை போட்டிருக்கீங்க. அந்த சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு தனியாக, மேட்லாபு, மெஷர் தியரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு,
ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டூரிசம், பிஸ்னஸ் தெரியாது நிறைய இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லாம் இதெல்லாம் நான் கேள்விப்படுறதே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோம்ஸ் என்ன சார் இது ஜியோனமிக்ஸ் எதை பற்றி படிக்கிறோம்? மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் சார். பயோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் சர்க்யூட்ஸ் எங்கள் சப்ஜெக்ட் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், VLSI. சார் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறோம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு தேவையான புக்ஸும் வந்து உள்ள அவைலபிள் சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சிருக்கீங்க? இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ IAS இந்த மாதிரி UPSC, TNPSC, SSC, RRB மெட்டீரியல்ஸ். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இங்கே? சார் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். ட்ரைனிங் தனியாக போயிட்டு இருக்கு சார். அது வந்து அகாடமி வந்து தனியாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான ரிசோர்ஸ் வந்து நம்ம லைப்ரரியே இருக்குது சார். நான் பார்க்கும்போது தெரியும் சார். அதாவது ஒரு சாம்பிள் தான். நம்ம வந்து லைப்ரரி சுத்தனா இருக்கே ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எடுக்கணும் போல இருக்கு. இந்த லைப்ரரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உள்ள நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து லைப்ரரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நானே கூட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் கூட பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொடுக்குறோம், அதுக்கு மாதிரி புக் இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோமா, உன் பேருமா? ரம்யா. ரம்யா, எங்கேருந்து வரீங்க ரம்யா? சேலம்லேருந்து வரேன். சேலத்துலேருந்து. உன் பேருமா? எங்கேருந்துமா? நீங்கள் சார்? விஜய். எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. உங்கள் பேர்ப்பா? தினேஷ்குமார். உங்கள் பேர்? நந்தினி. திருச்செங்கோடு. நீப்பா? ஓகே. ஏன்னா எப்பவுமே படிப்பீங்களா? படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஆஃப்லைன் புக்ஸ் எல்லாமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சில ஆஃப்லைனில் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஆன்லைனில் எங்கள் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. அதுவும் நாங்கள் சோர்சஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே இப்போலாம் புக்கில் உட்காந்து படிக்கிறீங்களா? அதுவே எனக்கு பயங்கர இதுவாக தான் இருக்குது. நார்மலாக இப்போ எல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு. மொபைல் எடுத்து தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து பயங்கரமாக படிக்கிறீங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அது? ஆன்லைனில் படிக்கிறப்போ நமக்கு அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நமக்கு ஐஸ் ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துல புக்ஸ் வச்சு படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். லைப்ரரி ஃபெசிலிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம லைப்ரரி ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவார்ட்ஸ் வேறு இருக்குது. லைப்ரரிக்கு வந்து அவார்டா? வெரி குட், சூப்பர். இது நல்லா இருக்கு ஸ்கீம். ஸோ அதிகமாக ஒரு மந்த்துக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 அவார்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குல்ல உங்களை. குட். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் மாதிரி கேள்விப்படுறேன். அப்படியே லைப்ரரி பார்த்து வந்துட்டே இருந்தோம். வரும்போது பார்த்தா நியூ அரைவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷோரூம்ஸ்லாம் அது மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ தான் லைப்ரரியில் வந்து பார்த்தா நியூ அரைவல் அப்படிங்கிறது தனியாக ஒரு ரேக் வச்சுட்டு அதுக்கு தனியாக புக்ஸ் வரதாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு. நம்ம லைப்ரரியில் இஷ்யூ செக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம இஷ்யூ செக்ஷனில் கேட்கலாம் சார், இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய புக்ஸ் எடுக்கிறாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான புக்கு எல்லா புக்கும் A to Z இங்கே தான் எடுக்கிறாங்க. சப்ஜெக்ட் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை சப்ஜெக்ட் இல்லாத வந்து ஜென்ரல் நாலேஜ் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை TNPSCக்கு தேவையான எல்லா புக்குமே நம்மகிட்ட நம்ம லைப்ரரி நான் பார்த்தேன் சார். உள்ள எல்லா புக்குமே இங்கே இருந்தால் சார் எடுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 14 டேஸில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. திரும்ப மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. திரும்ப மறுபடியும் இஷ்யூ அவங்களுக்கே பண்ணுறாங்க. எல்லா புக்கும் நாங்கள் புக்ஸ் மூவ் ஆகுது. ஆனால் உண்மையிலே மூவ் ஆகுது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் வந்து டிஜிட்டல் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து லைப்ரரியில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதோ இல்லை புக்ஸ் வந்து எடுக்கிறதோ ரொம்ப இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் அது வந்து சாத்தியமா அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இங்கே வராங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பேசணும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சார் டிஜிட்டல் அப்படிங்கிறத விட மேனுவலாக எடுத்து படிக்கிறதா சார் பசங்க ரொம்ப விரும்புகிறாங்க. ரெண்டாவது நம்ம வந்து ஒரு அறிவை வந்து நம்ம உள்ள வந்து தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னா அது புக்கை பார்த்து படிச்சா மட்டும்தான் சார் இருக்கிற நமக்கு நாலேஜ் வந்து நிறைய. சும்மா நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் பண்ணோம். ஸோ வந்து டிஜிட்டலில் படிக்கலாம். ரைட், ஓகே. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து நீங்கள் டிஜிட்டலாக படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மேனுவலாக நம்ம எடுத்து படிக்கிறது, அதில் உள்ளதை வந்து நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது, உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உண்மைதான். ஆனால் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் கண்டிப்பாக எடுக்கிறாங்க சார். கண்டிப்பாக எடுக்கிறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்கள் லைப்ரரியில் நிறைய பேக் வால்யூம்ஸ் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நார்மலாகவே ரிசர்ச் அப்படிங்கிற பாயிண்ட் போகும்போது அந்த பேக் வால்யூம்ஸ் அப்படிங்கிறதுலாம் போவாங்க. நிறைய பேக் வால்யூம்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செக்ஷன். தனியாக ரெஃபரன்ஸ் செக்ஷன் சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. அந்த டிஜிட்டல் லைப்ரரியும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி செக்ஷன். இங்கே தக்கவானால வந்து ஏர் கூல்டு ஒரு கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக AC போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸுமே உட்காந்துருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ லைப்ரரி பார்த்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகலான்னு வந்தேன். வரும்போது பார்த்தா இங்கே மேடம்ஸ் வந்து ஏதோ கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அட்டானமஸாக இருக்கிறதுனால நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொண்டு செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி இதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நார்மலாக மிஸ் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு தேடி போய் படிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மாடல் எப்படி வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும் தான் பார்க்குறேன். அதனால இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான். அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பரவாயில்ல நாங்கள் நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜை கொண்டு வரதுக்காக நிற்கிறோம்.